ஞாயிற்றுக்கிழமை நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய சினாட் மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, The Call to be Compassionate. பரிவுள்ளவராய் வாழ அழைக்கப்படுகின்றோம். லெந்து நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் சீர்தூக்கி பார்க்கும், நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு ஒரு அழகான வாய்ப்பு. ஆனால் இந்த நாளில் நாம் இந்த பரிவு இரக்கத்தை குறித்து சிந்திக்கும் போது நம்மிடத்தில் குறைந்து போய் கொண்டிருக்கின்ற the emotion the world is losing அப்படின்னு சொல்ல முடியும். இந்த உலகம் இழந்து கொண்டிருக்கிற உணர்வுகளில் மிக முக்கியமான ஒரு உணர்வு இரக்கம், அடுத்தவர் மீது பரிவு. இந்த இரக்கமும் பரிவும் இன்றைக்கு மனிதரிடத்தில் குறைந்து போயிருக்கின்ற நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அறிந்தது போல இந்த லெந்து நாட்கள் என்பது ஒரு பயணம். நம்முடைய உபவாசம், நம்முடைய சீர்தூக்கி பார்க்குதல் குறித்தவன ஒரு பயணம் மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்கின்ற ஒரு பயணமாக, ஒரு ஜேர்னியாக இருக்கிறது. இந்த லெந்து நாட்கள்ல என்னத்தை விடுவோம், என்ன உபவாசத்தை செய்வோம், இப்படி நிறைய காரியங்கள் நம்ம செய்துட்டு இருப்போம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு இது என் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. What kind of heart are you becoming? என்னுடைய இருதயம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, அது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்க ஆண்டவர் படைத்த படைப்புகளை மிருகங்களை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா மிருகமும் தன் தேவைக்காக தான் அடுத்த மிருகத்தை காயப்படுத்தும். They hunt for the food. அவங்களுடைய உணவுக்காக தான் அடுத்த மிருகத்தை காயப்படுத்தும். ஆனால் இந்த மனிதன் அடுத்த மனிதனை எதற்காக காயப்படுத்துறான்? ஈகோக்காக, கோபத்துக்காக, பழி வாங்குவதற்காக, அவனை விட நான் பெரியவன் என்று காட்டிக் கொள்வதற்காக. இங்கே பார்க்கும்போது மனிதனை விட மிருகங்கள் உயர்ந்ததாக இருக்கிறது. அது தன் தேவைக்காக தான் ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் காயப்படுத்துகிறது. ஆனா இவன் தேவைக்காக இல்ல, தன்னுடைய மகிழ்ச்சிக்காக, தன்னுடைய சந்தோஷத்துக்காக, தன்னுடைய நிறைவுக்காக அடுத்தவர்களை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு மனிதர்களுக்கு கொடுத்த ரொம்ப அழகான ஒரு குணாதிசயம், ஒரு எமோஷன், ஒரு ஃபீலிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கம்பேஷன், பரிவுள்ளம் கொள்வது, இரக்கம் கொள்வது. ஆனால் இது குறைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருக்கிறது. ஒண்ணுல நீங்க ஒரு சோசியல் மீடியால நியூஸ்லயே பார்க்கலாம். ஒரு டிராபிக் போலீஸ் ஒருத்தர் கண்ணு தெரியாதவர் என்ன பண்றாரு, கூட்டிட்டு போறாரு அப்படின்னு போட்டோட அந்த வீடியோ போட்டோன்னே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பாராட்டு தெரிவிப்பாங்க, எல்லாரும் அதை ஷேர் பண்ணுவாங்க. அவன் எவ்வளவு நல்ல போலீஸ்காரா இருக்காரு அப்படின்னு. உண்மைதானே? உண்மையிலே எல்லா மனுஷனும் செய்ய வேண்டிய ஒரு சாதாரண கடமை. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் அதை செய்யும் போது நமக்கு அது என்னவா இருக்கு அப்படின்னு அர்த்தம், நம்ம யாரும் அதை செய்யறதில்லை. நம்ம ஏதோ இடத்தில் புரிந்து போயிருக்கிறோம். அடுத்த மனிதனை குறித்தான ஒரு சின்ன கரிசனை கூட இல்லாதபடி நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்தவன் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, ஏதோ ஒரு பாடுகள், ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களை குறித்து ஒரு இரக்கம் இல்லாத ஒரு மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த முதல் 2 நாட்கள், வாரத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்மை இந்த பரிவுள்ளவர்களாக இருக்கும்படியாக, ரிட்டர்ன் டு கம்பேஷன், இரக்கம் கொண்டவர்களாக வாழ நம்மை அழைக்கிறது. உண்மையிலே யோசித்து பாருங்க, எத்தனை முறை நம்ம இந்த இரக்கம் கொண்டவர்களாக, பரிவு கொண்டவர்களாக நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். இது யாரோ ஒருத்தர் ரோட்ல கஷ்டப்படுறாங்கன்னா அதை கண்டுக்காம போறதுதான் இன்னைக்கு யதார்த்தமாக மாறிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் விழுந்து கிடக்குறாங்கன்னா ஐயோ தொட்டா நம்ம போய் கேஸ், இங்க பிரச்சனை, இங்க போலீஸ் நம்ம கேள்வி கேட்பாங்க, எதுவுமே பண்ணாம அப்படியே ஒதுங்கி போறது நல்லது அப்படின்ட்டு இந்த ஒரு மனப்பான்மைக்குள்ளாக வந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு நாம் பரிவுள்ளவர்களாக கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான குறிப்பாக இருக்கிறது. 145ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். 4 காரியத்தை சொல்றாங்க. முதல் காரியம் சங்கீதக்காரன் சொல்வது the Lord is gracious. அதுக்கு தமிழ் என்னது? இரக்கமும் மன உருக்கம், compassionate. அடுத்தது நீடிய சாந்தம், slow to anger. அடுத்தது
மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். ரிச் இன் லவ். இந்த 4 குணாதிசயங்கள் யாரிடத்தில் இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் இருக்கிறது, கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் கிட்ட இது இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கண்டிப்பா இருக்கணும். இந்த 4 நம்ம இடத்துல இருக்குதான்னு யோசித்து பாருங்க. என்ன 4? நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, பரிவுள்ளவர்களாக இருக்கிறோமா, நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, மிகுந்த கிருபை உள்ளவர்களாக இருக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. We often say that we are people of God. கடவுளுடைய மக்கள், கடவுளுடைய பிள்ளைகள் சொல்றோம். கடவுள் எப்படி இருக்கிறாரோ அவருடைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கணும். ஆனா நாம் அப்படி இருக்கிறோமா? நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இல்லனா ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றோம், ஆனா இதை நம்ம பின்பற்றாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இரவு வேளையிலே நான் இப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நூலை போல சேலை, தாய போல பிள்ளை. ஆமாவா இல்லையா? அப்போ தாய் எப்படியோ தகப்பன் எப்படியோ அப்படிதான் பிள்ளைகள். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் போது கர்த்தர் எப்படிப்பட்டவரோ அப்படிதான் நாம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் திருச்சபையாக அப்படிப்பட்டவராக இருக்கிறோமான்னு நாம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு வாசித்த முதல் திருமறை பகுதி ரூத்துடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4 to 20. இங்க பார்க்கும்போது 2 நபர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒன்னு ரூத், இன்னொன்னு போவாஸ். போவாஸ் வந்து மிகப்பெரிய செல்வந்தர், பணக்காரர், அதிகாரம் நிறைந்தவர், ஆஸ்தி நிறைந்தவர். ஆனால் போவாஸ் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல தன்மை என்ன தெரியுமா? தன் கிட்ட இருக்கிற வேலை செய்கிற வேலையாட்கள் எல்லாமே அவருக்கு தெரியுது. ஆமா இல்லையா? அது மட்டும் இல்ல, அங்க வந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கும் அவர் குறித்து கரிசனை இருக்கிறது. ஏன்னா மோசே கொடுத்த சட்டத்தின்படி என்னன்னா, நீ வயல அறுக்கும் பொழுது சிந்தினவர்களை எல்லாம் போடக்கூடாது, பொறுக்க கூடாது. ஏன் பொறுக்க கூடாது? அது பரதேசிகளுக்கும் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்கள். அப்போ இவங்க அறுத்து முடிச்சு அந்த கட்டை கட்டி அரிக்கட்டை எடுத்துட்டு போய் வச்சிருவாங்க. மீதி இருக்கிற நேரத்துல அந்த நிலத்துல சிதறி கிடக்குறதுல அதை போய் யார் பொறுக்குவாங்க? அங்க இருக்கக்கூடிய திக்கற்றவர்களும் பரதேசிகளும். இப்போ இவங்க ஒரு கூட்டம் போய் பொறுக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துல யாரை இவர் ஐடென்டிஃபை பண்றாரு? அப்படின்னா அர்த்தம், தன்னிடத்தில் பஞ்சம் பிழைக்கக்கூடிய, தன்னிடத்தில் உதவி நாடி வரக்கூடிய மக்களை குறித்து யாருக்கு தெரியுது? போவாஸுக்கு தெரியுது. அப்படி என்றால் ஏழைகளை குறித்து இந்த பணக்காரன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே ரொம்ப அழகான ஒரு பணக்காரர் யார் என்றால் போவாஸ் தான். அவர் அங்க அழகா சொல்றாரு பாருங்க, தன் மேலே ஆட்கள் கிட்ட அந்த அம்மா பொறுக்கும் போது நீ என்ன பண்ணு, சிலவற்றை சிந்தி விடுன்றார். ஏனென்றால் அந்த அம்மாவை குறித்து அவருக்கு தெரியும். எந்த அம்மாவை குறித்து? ரூத். ரூத் வந்து தன் உறவு முறையில் இருக்கக்கூடியவருடைய மனைவி. அந்த அம்மாவுடைய கணவரும் இறந்துட்டாங்க, அவங்க மாமியாருடைய கணவர் மாமனாரும் இறந்து விட்டாங்க. அவங்க இந்த திக்கற்றவர்களாக இருக்கும்போது அந்த அம்மா சொல்லிட்டாங்க, மாமியார் நகோமி சொல்லிட்டாங்க, நீங்க மருமகளே நீங்க என்ன பண்ணுங்க, உங்க சொந்த வாழ்க்கைய பாத்துக்கோங்க அப்படின்னு. ஆனால் ஒரு மகன் போயிட்டா, ஒரு மருமகள் போயிட்டா. இன்னொருத்தி இல்ல, உன் ஜனம் உன் தேவன் என் தேவன் சொல்லி தன் மாமியோடு வாழ்வதற்காக ஒப்படைத்து யாவே தேவ மக்கள் வாழக்கூடிய பெத்லெஹேமுக்கு திரும்பி வருகிறார்கள். இந்த மாதிரி யாரு? ரூத். மோவாபியர்கள் யாரு? எக்ஸாம் எழுதுறவங்களா சொல்லுங்க. லோத்துடைய வம்ச வரத்தில் வரக்கூடியவர்கள் மோவாபியர்கள். ரைட்டா? இவங்களே ஏற்கனவே நெருக்கமானவங்க தான். ஆனா இவங்க ஒரு கட்டத்துல பிரிந்து போயிட்டாங்க. அந்த மோவாபியர்கள் புற இனத்தாராக புற தெய்வங்களை வழிபடுகிறவர்கள். ஆனால் இந்த மகள் அந்த யாவே தெய்வத்தை வணங்கக்கூடிய பெத்லெஹேமுக்கு திரும்ப வராங்க. பெத்லெஹேம் அர்த்தம் அப்பத்தின் வீடு, ஆசீர்வாதத்தின் இடம். அங்க போவாஸ் நல்லா செழிப்பா இருக்கிறார். அவருடைய வயல்வெளியிலே பஞ்சம் பிழைப்பதற்காக வந்திருக்கிற இந்த அம்மாவின் மீது போவாஸ் கரிசனை கொள்கின்றார். இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிற எளிய மக்களை குறித்து நமக்கு கரிசனை இருக்குதா? உங்க கம்பெனில உங்களுக்கு வந்து டெய்லி ஒருத்தர் டீ எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போவார் பாருங்க, ஆபீஸ் பாய். அவர் பேர் உங்களுக்கு தெரியுமா? அவருடைய குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல நீங்க போகும்போது உங்க கம்பெனில ஒரு செக்யூரிட்டி செல்யூட் அடிச்சு உங்களை உள்ள விடுறாரு, அவர் பேர் தெரியுமா? அப்ப நம்ம சுற்றிலும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை குறித்து நமக்கு என்ன தேவைப்படுகிறது? கரிசனை. இன்னைக்கு அவங்க எல்லாம் நமக்கு வேலை செய்யறாங்க, நம்ம ஏதோ எஜமான்களாக ராஜாக்களாக நம்ம போறோம் வரோம், ரைட்? ஆனால் அந்த எளிய மக்களை குறித்தான ஒரு கரிசனை
கிறிஸ்தவர்களுக்கு தேவைப்படுகிறது. இல்ல என் கப்பல்ல வேலை சரி எவனுமே அதை கண்டுக்கிறதே கிடையாது, அவனை குறித்து யோசிக்கிறதே கிடையாது, அவனை ஒரு மனுஷனாவே நாங்க மதிக்கிறதே கிடையாதுன்னா அவங்க மதிக்கலன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் நானும் அவனை மதிக்க வேண்டும், அவன் மீது கரிசனை கொள்ள வேண்டும். அதற்காக தான் நாம் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆமென். நிறைய நேரத்துல ஆயர்கள் கூட நிறைய பிரச்சனைங்க இருக்குது. இந்த செக்ஸ்டன் எல்லாம் யோ பாயாங்க போயாங்க யாரு சொல்லுவாங்க? செக்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப முற்றிலும் தவறான ஒரு செயல்பாடு. நம்ம கீழே இருக்கிறவர்களுக்கு கூட நம் மரியாதையாக அவங்களுக்கு ஏற்ற மாண்போடு நடத்துவதுதான் ஆண்டவரின் பிள்ளைகளுடைய செயல்பாடு. நம்ம அப்படி நான் இந்த செக்ஷன் ஐயா வாங்கய்யா அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னா சீனியர் ஐயருங்க எடுத்துக்குவாங்க. ஐயா அறிவு இருக்காது அவனுக்கு, அவங்க எல்லாம் வந்து ஏன் இப்படி பண்ற மரியாதை கொடுக்குறாரு, இல்லைன்னா அவனுக்கு தலைமையில ஏறி உட்காந்துப்பாங்க அப்படின்வாங்க. அது பிரச்சனை இல்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு சக மனிதன் நம்ம கொடுக்க வேண்டிய மாண்பையும் மரியாதையை நம்ம கொடுக்கணும். அது அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க, அவங்க அதை எப்படி கையாளுகிறார்கள் என்பது நம்ம பிரச்சனை இல்லை. அது யார் பிரச்சனை? அது அவங்க பிரச்சனை. நாம் கடவுளுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக, உத்தம உள்ளவர்களாக, எல்லோரையும் சமமாக மரியாதைக்குரியவர்களாக நடக்கும். நிறைய நேரத்துல நம்ம எப்படி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பா இருக்கிறதுனால சொல்லுவாங்க, நீ எல்லாருக்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிற, எல்லா இடத்துலயும் நீ மரியாதையா நடந்துக்கிற, அதாவது அவனை யாரும் வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ரைட். அந்த மதிப்பும் மரியாதையும் நமக்கு யார் கொடுப்பாரு? தேவன் கொடுப்பார். அவ்வளவுதான். நாம் இங்கே ஒரு சக மனிதனாக இருக்கும்போது இன்னொரு சக மனிதனை நாம் நமக்கு சமமாக நடத்தும் போது அவர்கள் மீது இரக்கமும் பரிவும் கொள்ளும் போதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இங்கே போவாஸ் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் அந்த எளியவர்களை குறித்தான ஒரு கரிசனை. அதே போல அந்த அம்மா வந்திருக்கிறாங்க, அந்த அம்மா புதுசு, வேற நாட்டுல இருந்து வந்திருக்கிறவங்க. உடனே இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த அம்மா மீது தப்பா நடந்து கொள்ளலாம். அந்த அம்மாவுக்கான பாதுகாப்பை உறுதி செய்கிறார். நீ வேற எங்கேயும் போக கூடாது, நீ யார் கூட தான் இருக்கணும், எங்க மக்களுக்குள்ளேதான் இருக்கணும். நீ அதே போல தாங்க மக்கள் கிட்டே சொல்றாங்க, இந்த சகோதரியை நீங்க மாண்போடு நடத்துங்க. அதே போல சாப்பிடும் போது அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம வேலைக்கு போறோம் வரோம், நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற பணியாளர் என்னைக்காவது நீங்க சாப்பிட்டியான்னு கேட்டுருக்கீங்களா? நிறைய நேரத்துல நாங்க செக்யூரிட்டி கார்டு கிட்ட இல்ல வேலை செய்யற கிட்ட கேட்கும் போது, சார் நீங்க தான் சார் முதல் முறை என்ன பார்த்து அப்படி கேட்டிருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவங்க இருதயம் அதை எதிர்பார்க்கிறது. நம்மையும் ஒரு மனிதனாக ஒருத்தர் கேட்கிறாங்களே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம். அடுத்து நம்ம இன்னைக்கு நாளைக்கு வேலைக்கு போங்க, வேலைக்கு போகும்போது அந்த வேலையில ஆபீஸ்ல இருக்கக்கூடிய இந்த பணியாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அதாவது நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்காங்களா, அவங்கள பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேளுங்க. நாளையில இருந்து உங்களுக்கு கொடுக்குற மரியாதையே கிடையாது. ஏன்னா இதுதான் கிறிஸ்தவத்தின் அழகான தன்மைகள். இந்த தன்மைகளை வெளிப்படுத்தும் போது சார் கிறிஸ்டியன், அதனாலதான் அவர் அப்படி இருக்கிறாருன்னு அவங்க உணர்ந்து கொள்வாங்க. ஆமென். அப்போ கிறிஸ்துவை எப்படி வெளிக்காட்ட முடியும் என்றால் இந்த சின்ன சின்ன ஜெஸ்டர்ஸ், இந்த சின்ன சின்ன செயல்பாடுகள், இந்த காரியங்கள் வழியாக நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். இன்னைக்கு போவாசுகளாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்க பணக்காரர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும்னா போவாசுடைய தன்மைகள் நமக்குள்ளாக இருக்கிறதால சிந்தித்து பாருங்க. அடுத்ததுக்குள்ளாக நான் கடந்து செல்கின்றேன். இன்னைக்கு வாசித்த நிருப பாடம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருந்து 32ஆம் வசனம். பவுல் ஸ்தாபித்த திருச்சபைகள ரொம்ப அழகான ஒரு சபை இந்த எபேசிய திருச்சபை. அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு சின்ன ஒரு கதையோடு நான் இதுக்குள்ளாக கடந்து செல்ல யோசிக்கிறேன். ஒரு குட்டி பையன் ஒரு கடைக்கு வாசல்ல பசியோடு காத்துட்டு இருந்தான். அப்போ ஒரு கிறிஸ்துவ குடும்பம் அந்த கடைக்குள்ள போது அந்த பிள்ளை வெளியில பசியோடு இருக்கான்னு பார்த்த உடனே அந்த குடும்பத்தின் தகப்பனார் அந்த பையனை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா என்ன ஏன் இப்படி டல்லா இருக்க, சாப்பிட்டியான்னு? இல்ல சாப்பிடல, உன் குடும்பமே கஷ்டத்துல இருக்கணும்னா அவன் உள்ள கூட்டு போய் ஒரு சாப்பாடு வாங்கி அந்த ஒரு மாதத்துக்கான அந்த குடும்பத்துக்கு தேவையான அந்த பல சரக்குகளை வாங்கி அந்த பையன் இடத்துல கொடுத்து அனுப்பிட்டாங்க. ரைட். அனுப்பி ஒரு 12 வருடங்கள் போது அவருடைய குழந்தை வளர்ந்து ஒரு வாலிப பருவத்துல இருக்கிறதால் திடீர்னு அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய இருதயத்துல பிரச்சனை, சர்ஜரி செய்யணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போறாங்க. சர்ஜரிக்கான எல்லா முடிவுகளும் இது பண்றாங்க. சர்ஜரி ஒரு 8 மணி நேரம் சர்ஜரி முடிந்த உடனே தகப்பனார் பயத்தோடு போய் கவுண்டர்ல நிக்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த பில்ல வாங்கி பார்க்கிறாரு. எப்படியோ ஒரு கேள்வி இருக்கும், இந்த பில் கண்டிப்பா அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு. அங்க பார்த்தா அந்த பில் அழகா எல்லாவற்றையும் அடித்து, உங்களுடைய பரிவு 12 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் காட்டிய பரிவு இது எல்லாவற்றுக்கும்
அது பில் பே பண்ணப்பட்டது, அந்த பணம் செலுத்தப்பட்டதுன்னு சொல்லி அந்த டாக்டர் தன்னுடைய கையெழுத்து போட்டிருந்தார். அப்புறம் போய் யார் அந்த டாக்டர்னு போய் பார்த்தா, 12 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சிறு மகனுக்கு உதவி செய்தார்களே, இன்னைக்கு அந்த அவர் படித்து ஒரு டாக்டராக இருக்கிறார். அன்னைக்கு என்னைக்கோ செய்த ஒரு இரக்கம், என்னைக்கோ செய்த அந்த பரிவு இன்றைக்கு அந்த குடும்பத்துக்கு பதிலுக்கு வந்து நின்றிருக்கிறது. அது போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய உதவிகள், நம்ம செய்யக்கூடிய இரக்கங்கள் நமக்கு என்னைக்கு அது ஆசீர்வாதமா வந்து நிற்கும் நமக்கு தெரியாது. அதுதான் நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு இருந்த அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தும்படியாக பவுல் நம்மிடத்திலே கேட்டுக்கொள்கின்றார். வாசிங்க, அத நிறைவு வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். அடுத்தது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ள இந்த மன உருக்கம், இந்த கம்பேஷனேட் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, நாம் மன உருக்கம் கொண்டவர்களாக, ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏன்னா என்ன ஆண்டவர் சொன்ன அந்த அழகான கட்டளை தான், உன்னை போல் நேசி. அப்படி சொல்றோம். ஆனால் ஒருவர் செய்கிற தவறுகளை நான் மன்னிக்க மனசு வர மாட்டேங்குது, அவங்க மீது இரக்கம் கொள்ள மனசு வர மாட்டேங்குது. அப்படின்னும் போது நாம் எங்கேயோ குறையாக இருக்கின்றோம். இதுல இருந்து நாட்கள் ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கு நமக்கு மனசு வரல அப்படின்னா இதுல இருந்து நாட்கள் நமக்கு பயனே கிடையாது. ஒருத்தர் மீது இரக்கம் கொள்வதற்கு நமக்கு மனசே வரலன்னா இந்த 2 நாட்கள் உபவாசங்கள், இந்த 2 நாட்கள் செபங்கள், ஆலயத்திற்கு வருவது, காணிக்கை போடுவது, ஜெபிப்பது எல்லாமே நமக்கு பயனற்றதாக மாறிவிடுகிறது. அதனால் அருமையான தேவச்சனமே, மன உருக்கம் கொண்டவர்களாக, தயவு உள்ளம் கொண்டவர்களாக நாம் இருக்க பவுல் நமக்கு இந்த வேளையிலே கற்றுத் தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நாம் அடுத்ததாக நற்செய்தி பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நற்செய்தி பகுதியிலே நாம் பார்ப்போம் என்றால், ஒரு குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் வருகிறார். அந்த பகுதியை வாசிங்க. அந்த முதல் வசனத்திலே வாசிங்க, 40. அந்த குஷ்டரோகி அப்படின்னு நம்ம வெறுமனே கடந்து போகாதபடிக்கு, யூத சமுதாயத்துல, எபிரேயருடைய பாரம்பரியத்துல இந்த குஷ்டரோகி என்பவர் யார் என்றால் அவர் தீட்டுப்பட்டவர். இந்த பியூரிட்டி பொல்யூஷன் கான்செப்ட் ரொம்ப மோசமானது. இன்னைக்கு திருச்சபைகளிலும் இருக்கிறது, சமுதாயத்திலும் இருக்கிறது. நாம் வாழக்கூடிய பாரம்பரியன்றதுல கூட ரொம்ப மோசமா இருக்குது. தீட்டு தூய்மை, இவன் தொட்டா தீட்டு, அவன் தொட்டா தீட்டு, பெண்கள் இந்த நேரத்துல தீட்டு, குழந்தை பெற்றோர்கள் தீட்டு அப்படின்னு சொல்லி மூடத்தன்மையோடு, முட்டாள்தன்மையோடு வாழக்கூடிய சமுதாயத்தின் மக்கள் இங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு சாட்டை அடி அடிப்பதுதான் இயேசுவின் செயல்பாடு. இயேசுவை ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராக, ரெபலாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய சிந்தனைகள் ஒரு மாற்று கலாச்சாரத்தை, a counter culture Jesus கிரியேட் பண்ணிட்டு இருக்கார். He created a counter culture which is against all the stupidity, ideology of purity and pollution. இவன் polluted, இவன் pure, இவன் impure சொல்றதுக்கு நீ யாருன்றதா இயேசுடைய மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு திருச்சபைக்கு முன்பாக நான் அந்த கேள்வியை தான் நான் வைக்கிறேன். ஒருவனை தீட்டுள்ளவன் என்று சொல்வதற்கு எவனுக்கு தகுதி இருக்கிறது? Who has that authority to say that, to judge someone? எவனையும் நம் தீட்டு தூய்மையானவன் என்று சொல்ல நமக்கு தகுதியே கிடையாது. இந்த குஷ்டரோகியை அந்த யூத சமுதாயம் அந்த சமுதாயத்தை விட்டு ஓரம் கட்டி வைத்திருக்கிறது. அவன் ஊருக்குள்ள வர்றதே பாவம். அவன் ஊருக்குள்ள வந்தா என்ன சொல்லிட்டு வரணும்? சத்தமா சொல்லுது, தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டு வரணும். இப்படிப்பட்ட மோசையின் சட்ட திட்டங்களை இயேசு ஆண்டவர் எதிர்க்கிறார். என்ன பண்ணா தெரியுமா? ஒண்ணு இல்ல, அவனை கூப்பிடுற அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு மனதுருகி தன் கையை நீட்டி இவன் என்ன தொட்டா, நீ என்ன தீட்டுனா நான் தீட்டாவே இருக்கிறேன்டா, அவனை நான் தொடுவேன்னு தொடுகிறார்.
தீண்டத்தகாதவர்களை தீண்டுதல். அதுதான் கான்செப்ட். நீ யார தொடாதன்றியோ அதுதான் இயேசு என்ன பண்ணுவாரு, தொடுவார். அது சொல்றதுக்கே பயம் நமக்கு. என்ன சட்ட திட்டத்தை நம்ம எதிர்க்கிறோமா அப்படின்னா, இந்த சட்ட திட்டங்கள் மனிதனுக்காக தான் எழுதப்பட்டது தவிர மனிதன் சட்ட திட்டங்களுக்காக எழுதப்படவில்லை. அப்படின்னா அந்த சட்டமே தேவையில்லைன்னு தூக்கி போட ஆண்டவர் தயாராக இருக்கார். நான் தொடுவென்று அவனை தொடுகிறார். அந்த வார்த்தை ரொம்ப அழகா, ஒரு கவிதை போல இருக்கு. இயேசு மனது உருகுகிறார். அடுத்தது கையை நீட்டுகிறார். ஏனென்றால் அவன் தொட்டாதான் தீட்டு, நம்ம தொடவே கூடாது. ஆனா அவன் என்ன தொடல, நான் என்ன பண்றேன் அவனை தொடுற அப்படின்னு சொல்லி இயேசு தன் கையை நீட்டி அவனை தொட்டு. இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அதான். இங்கிலீஷ்ல என்ன போட்டு பாருங்க, டச். வேற ஏதாவது டிரான்ஸ்லேஷன் NRSV டச் தான் இருக்க மேக்ஸிமம். நீங்க NRSVல போய் பாத்தீங்கன்னா he embarrassed something, embraced அர்த்தம் கட்டி தொழுவுதல். இதே வந்து திருவிழத்துல வாசினா ஆண்டவர் அவனை அரவணைத்தார் அப்படின்னு. டச்ங்கிறது ஜஸ்ட் அப்படி தொட்டு பார்க்கிறது. ஆனா உண்மையான கிரேக்குடைய என்டிமாலஜில அந்த வேர்ட் ஸ்டடியில போய் பார்த்தா ஆண்டவர் அரவணைத்தார், அவனை பரஸ்பரமாய் அவனை தொட்டு தழுவினார். யூதர்கள் அருவருக்கக்கூடிய காரியத்தை இயேசு செய்தார். ஆமென். யூதரெல்லாம் பார்த்திருந்தாருன்னு வச்சுங்க, இந்த தலைமை ஆசாரியர் கனகிரி சங்கத்தார் அநேகத்துக்கு மனுஷன் இருப்பாங்க. என்னடா இருந்தாரு இப்படி பண்றா, நம்ம தொடாதன்ற அவன பண்றான், நான் தொட மாட்டேன்டா, நான் என்ன பண்ணுவேன், கட்டி. எண்ணிக்கை அதிகாரங்கள் அடக்குமுறைகள் நமக்கு எதிராக நீங்க செய்யாதன்றதும் தைரியமா செய்யுங்க, ஆண்டவர் கூட இருக்கார். பல நேரங்கள்ல நான் அப்படிதான் பாரம்பரியத்தை உடைக்கிறீங்கன்னு அவங்க கூட முதல்ல அதெல்லாம் உடைக்கிறேன்னு. ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் நமக்குள் இருக்குமானால் அதை உடைத்து எரிகிறவர்களாக நாம் இருக்க வேண்டியதாக இருக்கு. திருச்சபையாக வாசிங்க. ஆண்டவர் மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். He wanted to do that. அதை அவர் செய்து முடிக்கிறார். இன்னைக்கும் இந்த சமுதாயம் உங்களை சொல்லலாம், அவனெல்லாம் தொடாத, அவனெல்லாம் பேசாத, அவனுக்கெல்லாம் உதவி செய்யாத, அவெல்லாம் சேரியில இருந்து வந்தவன், அவெல்லாம் இங்க இருந்து வந்தவன், அவனுடைய பேக்ரவுண்ட் இப்படி, கருப்பினர்கள் இப்படிதான் இருப்பாங்க, இவன் இந்த நாட்டுக்காரர் அப்படிதான் இருப்பான், அந்த நாட்டுக்காரர் அப்படிதான் இருப்பான்னு ஒரு பொது புத்தியில நம்ம வந்து மடை கட்டுவாங்க. கிடையாது. நான் எல்லா மனிதனையும் சமமாக தான் பார்க்கிறேன். எவனையும் நான் வந்து ஒரு பிரிஜிடியூஸோட, ஒரு முன்னாடியே அவனை குறித்து ஒரு தவறான எண்ணத்தோடு நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு அப்படிதான் இங்க வந்தப்போ எல்லாருமே போட்ட இன்ஃபர்மேஷன், இந்த நாட்டுக்காரர் இந்தியா, அந்த நாட்டுக்காரர் இந்தியா, இவங்க இந்தியா, நீங்களா எப்படி நம்மள போய் வெள்ளைக்காரன் கேளுங்க, கல்ச்சரல் பண்ணுவான். ரைட்டா? அப்ப நம்ம கிட்டே 1000 பிரச்சனை இருக்கு. நாம் அடுத்தவனை நியாயம் தீர்த்துட்டு அவனை குறித்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, நான் சரியா இருக்கிறோமா? ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன், உங்களில் குற்றம் இல்லாதவன் முதலாவது கல்லை. அப்ப எவனையும் நியாயம் இருக்காதீங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. முதல்ல நான் நல்லா இருக்கேனா, என் கண்ணுல நல்லா இருக்கான், என் கண்ணிலே பெரிய மரத்தை தூக்கி உள்ள சொல்லி வச்சுட்டு இருக்கேன், அடுத்தவங்க கண்ணில் இருக்கக்கூடிய தூசியை போய் குறை சொல்லிட்டு நான் சொல்ல வசனம் சொல்லு. முதலில் உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை எடுத்து போடு, அப்புறம் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற தூசி. என்கிட்ட 1000 பிரச்சனை இருக்கு, நானே மனம் திரும்ப வேண்டியது இருக்குது, நானே கடவுளுக்குள்ள வளர வேண்டியது இருக்குது, நானே என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டியதா இருக்கு. இதுல அவனை வந்து நியாயம் திருத்துட்டு அவனை பர சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நீங்களும் நானும் அழைக்கப்படும். ஆமென். நான் நிறைவு செய்கின்றேன். பிரசங்கில ரொம்ப அழகான ஒரு வசனம் வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர் மீது போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பார். இது வாஸ்து பார்த்து ஒண்ணுமே புரியல. என்னடா சாப்பாட்டை தூக்கி தண்ணியில போட்டு அதனுடைய பலனை காண்பாய் அப்படின்னு யாருக்காவது விளக்கம் தெரியுமா? சொல்லுங்க. 6 வருஷமா பிரசங்கி படிச்சிருக்கோம். 11ஆம் அதிகாரம் 1 வருஷம். நல்ல காரியங்கள் செய்யணும், அதையா தண்ணியில போடணும்னு சொல்றாரு. ஓகே. அந்த காலத்துல வாணிகம் எப்படி செய்தாங்க? கப்பல்ல அனுப்புவாங்க.
சாப்பாட்டு பொருட்களை கப்பல் அனுப்புவாங்க. இந்த கப்பல் அனுப்பும்போது அந்த கப்பல் போய் சேருமா, சேர்ந்த கப்பல்ல இருந்து திருப்பி பணம் வருமானு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில என்ன பண்றாங்க, போடுறாங்க, உன் உன் ஆகாரத்தை தண்ணீர். நீ ஒருத்தர் உதவி செய்யறது அந்த மாதிரிதான். நீ அவனுக்கு தூக்கி ஒரு உதவி செய், அது திரும்பி வருமா வராதா, அது நன்மை இருக்குமா இருக்காதா கேள்வியே கிடையாது. உதவி செய்ய வேண்டியது யாரோட கடமை? நம்மளுடைய கடமை. அதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு சின்ன பிள்ளை ஒரு குட்டையில ஒரு ஆற்று இதுல ஒரு ஏரி இதுல விழுந்துட்டான். உயிருக்கு போராடிட்டு இருக்கான். பக்கத்துல இருந்து ஒரு விவசாயி ஓடி போறார். ஓடி போய் அந்த சேத்துல இறங்கி அந்த குழந்தை அந்த பிள்ளையை காப்பாற்றி அவன் ஜீவனை தப்பி வைக்கிறார். அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டார். மறுநாள் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நிக்குது. அது ஒரு பெரிய ஒரு அதிகாரி, ஒரு பணக்காரர் வர வந்துட்டு, நீங்க தான் என் பிள்ளையை காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் கொடுக்குறேன். அந்த விவசாயி எனக்கு எதுவுமே வேண்டான்ட்டார். அப்ப அந்த பக்கமா அவருடைய பிள்ளை வந்தது, இது உங்களுடைய மகனா? ஆமா. இவனுடைய படிப்பின் செலவை மொத்தமே நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை தத்து எடுத்துட்டு போய் மிகப்பெரிய படிப்பு படிக்க வைக்கிறார். அந்த தேசத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரியில மருத்துவராக மாறுகிறார். ரைட். இப்போ இந்த பணக்காரனுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு ஒரு மருந்து தேவைப்படுகிறது. அந்த மருந்து என்னவென்றால் பென்சிலின் என சொல்லப்படுகிற மருந்து. இந்த மருந்தை யார் கண்டுபிடிச்சதுன்னா, இந்த பணக்காரர் போய் ஒரு குழந்தைய கூட்டு வந்து படிக்க வச்சார்ல, அந்த குழந்தை கண்டுபிடிச்சது. யார் அது? அலெக்சாண்டர் பிளெமிங். ரைட்டா? இப்போ இந்த குழந்தை இவர் கண்டுபிடிச்ச மருந்து அவர் பணக்காரருடைய மகனுக்கு திருப்பி போடுறாங்க. 2வது முறை அந்த குழந்தை காப்பாற்றப்படுகிறது. யாரால? அந்த விவசாயியுடைய மகனால. முதல் முறை அந்த விவசாயி எப்ப காப்பாத்துறாரு? தண்ணீர்ல விழுந்த போது. 2வது முறை அந்த விவசாயியுடைய பையனை கூட்டு வந்து படிக்க வைக்கிறாரு. அவன் படிச்சு மிகப்பெரிய டாக்டர் ஆகி அந்த பென்சிலின் ஊசியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஊசி இந்த மகனுக்கு திருப்பி உதவி செய்கிறது. ரைட். இப்ப செய்தார் இந்த பணக்காரர் யார் என்றால், அவர் பேர் லார்ட் ராண்டோல்ஃப் சர்ச்சில். இந்த பையன் யார் தெரியுமா? சர் வின்ஸ்டன் சர்ச்சில். அந்த விவசாயியை நீங்க தெரிஞ்சிருக்காரு. அமெரிக்கா தேசத்துடைய மிகப்பெரிய யார் அவரு? பிரைம் மினிஸ்டர். ரைட்டா? பிரிட்டிஷோட மிகப்பெரிய பிரைம் மினிஸ்டர். இவருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருக்காரு. அதே போல இந்த குழந்தைக்கு படிக்க வச்சதுனால இவன் பிற்காலத்துல ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆக போறாருன்னு ராண்டோல்ஃப்க்கு தெரிஞ்சிருக்காரு. உதவி செய்தார்கள். ஆனால் அந்த உதவி இன்னைக்கு உலகத்தையே மாற்றி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியும் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டும் உருவாக்கி இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு உதவி பல வருடத்துக்கு கழித்து மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை அது ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால உங்களுக்கு உதவி செய்வதற்கு திராணி இருக்கிறது. ஒருத்தருக்கு பரிவு காட்டுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருத்தருக்கு கிருபை காட்டுவதற்கு உங்களுக்கு சமயம் இருக்கிறது என்றால் தயவு செய்து செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுக்கிறதுனால என்னைக்கும் ஒருத்தர் கெட்டு போறது, இரக்கம் காட்டுவதனால ஒருத்தர் அழிந்து போவது கிடையாது. அதனால இந்த லெந்து நாட்களில் நீங்க உண்ணாநோன்பு இருக்கிறீங்களோ இல்லையோ, மாம்சத்தை சாப்பிடுறீங்களோ இல்லையோ, இல்ல நீங்க உலகத்தின் காரியங்களை செய்யப்படுகிறீர்களோ இல்லையோ, எல்லோர் மீது இரக்கம் கொள்வர்களாக இருப்பீர்கள் என்றால் இதுதான் உண்மையான உபவாசம். கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தலையில தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவா, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பரிவுள்ளவர்களாக வாழும்படியாக நீர் எங்கள் அழைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். திவ்ய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல தந்தையே.